1962ஆம் ஆண்டு இயக்குனர் சோமுவின் பட்டினத்தார் என்ற திரைப்படத்தில் சோழ மன்னராக நடித்து திரைப்படங்கள்ல இவர் நுழைந்தார். இவர் எப்படி இந்த சினிமாக்குள்ள ஒரு சோழ மன்னராக நடிக்க ஆரம்பித்தாரோ, இவர் இறுதி வரைக்கும் ஒரு மன்னரை போலதான் கொடுத்த அத்தனை கதாபாத்திரங்களையும் ஒரு மெரிட்டாக ஒரு கம்பீரமாக நடித்திருக்கிறார். மேலும் பல படங்களை நடித்திருந்தாலும் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்தில் கண் பார்வையற்ற பதவி ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி மேஜர் சந்திரகாந்த் என்ற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து அனைவரது கவனத்தையும் இவர் ஈர்த்தார். இதனால இவருக்கு இந்த படத்தின் கதாபாத்திர பெயரான மேஜர் அப்படிங்கிற பெயரே நிலையானது. இவர் 900க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல பல்வேறு வகையான வேடங்கள் ஏற்று நடித்திருக்கிறார். மிமிக்ரி கலைஞரின் லிஸ்ட்ல இவரது குரல் கட்டாயம் இருக்கும். அவ்வளவு தனித்துவமான குரலை கொண்டவர் தான் அவர். அந்த அளவிற்கு ரசிகர்கள் மத்தியில ஆழமான இடத்தை பிடித்தார். ஒரு வசனத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் 2 முறை இவர் உச்சரிப்பார். அதுதான் இவரது ஸ்பெஷல். தமிழ்